குட் மார்னிங் சார். ராதிகா, நேற்று கம்ப்ளீட் பண்ண சொன்ன எல்லா ஃபைலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சுச்சு சார். நாளைக்கு எதுவும் ப்ரோக்ராம் இருக்குங்களா? இல்லை சார், நாளைக்கு எந்த ப்ரோக்ராமும் கிடையாது சார். ராதிகா, மேடம் இன்னும் வரலையா? சார் மேடம் வர லேட் ஆகும் சார். நம்ம பக்கத்து பிரான்ச்சை விசிட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ வந்துடுவாங்க சார். என்ன ராதிகா, ட்ரெஸ்லாம் இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆமாம் சார், என்னுடைய பர்த்டே சார். அதான் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன் சார். ஓ, பர்த்டேவா இன்னைக்கு உனக்கு? ஹாப்பி பர்த்டே ராதிகா. தேங்க்யூ சார். என்ன எங்களுக்கு ட்ரீட்லாம் ஒன்றும் கிடையாதா என்ன? சார் நீங்கள் தான் மேனேஜர். மேடத்திட்ட சொல்லி இன்றைக்கி சேலரி போட்டு விட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே ட்ரீட் வச்சிடலாம். ஓகே ஓகே, நான் மேடத்திட்ட சொல்கிறேன். ஓ, இப்படி வேற நடக்குதா? ராதிகா, உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது ராதிகா. சார் உண்மையாவா சார்? ஆமாம் ராதிகா, உண்மையாக தான் சொல்கிறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் குட் மார்னிங். வேலை இல்லையா உங்களுக்கு? போய் வேலையை பாருங்கள். ஓகே மேடம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன மேடம்? சொல்லுங்கள் மேடம். எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இது? இவ்வளோ லோக்கலாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டால் தான் என்ன உங்களுக்கு? இல்லைங்க மேடம், அது வந்து போங்க கேஷியர்கிட்ட போய் கேஷ் வாங்கிக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே மேடம். ஹாய் வினோத். ஹாய் மேடம். ஃபைலெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க வினோத். நாளைக்கு நமக்கு வேறு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது. அப்படிங்களா மேடம்? என்ன அப்படிங்களான்னு சொல்கிறீங்க? இல்லைங்க மேடம், நாளைக்கு என் தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அதான் நாளைக்கு ஒரு நாள் லீவு கேட்போம்னு நினச்சேன். வினோத், நாளைக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு முக்கியமான மீட்டிங் வேறு போக வேண்டியிருக்கு. ஓகே மேடம். தங்கச்சிக்கு தானே பொண்ணு பார்க்க வராங்க வினோத்? எஸ் மேடம். உங்களை மாப்பிள்ளை பார்க்க வர மாதிரி லீவு கேட்குறீங்க. லீவ்லாம் கொடுக்க முடியாது வினோத். நாளைக்கு நம்ம அந்த மீட்டிங்கை கன்ஃபார்மாக ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்கள் கன்ஃபார்மாக வந்து தான் ஆகணும். இட்ஸ் ஓகே மேடம், நாளைக்கு நான் கன்ஃபார்மாக வந்துடுறேன். ஓகே வினோத். ஓகே வினோத், தேர்ட் ஃப்ளோரில் நம்ம பிரான்ச்சில் போய் ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நான் போய் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். சரிங்க மேடம். இவா ஒருத்தி ஒரு நாள் லீவு கேட்டதுக்கு தர மாட்டேக்கா. இவளுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கும் தெரில. என்ன சார் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் லீவு கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஆமாம் சார், எனக்கும் புது ட்ரெஸ்ஸை நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுச்சு சார் இந்த மேடம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. எங்கள் அப்பாட்ட ஒரு 50 லட்ச ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கேன். தந்தாருன்னா நானே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுவேன். சார் அப்போனா அந்த ஆஃபீஸில் எங்களுக்குலாம் வேலை இருக்குமா சார்? அங்கே கண்டிப்பாக உனக்கு வேலை இருக்கும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் முக்கியம்ல. நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன்னா டேலண்ட்டுக்கு தான் வேலை. போனவ திரும்பி வந்துட போகிறா. போய் வேலையை பாரு. அந்த ஃபைலை எடுத்து வந்து கொடுத்துட்டு போ ராதிகா. ஓகே சார். ஏன்டா நிரஞ்சன், இந்த வயசான காலத்தில் என்னை நடக்க வச்சுக்கிட்டு இருக்க? தாத்தா, அங்கே பார்க்கிங் போட முடியாது, கூட்டமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கடை தான். அவங்க நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் தானே நடந்தே போயிடலாம். ஏன்டா இப்படி செய்கிற நிரஞ்சன்? ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். அந்த முக்கு திரும்பின உடனே சூப்பர் மார்க்கெட். சரிடா வாப்போம். யார் அது இவ்வளோ வேகமாக போகிறது? பின்னாடி ஆறுன்னு அடிச்சுட்டு வராங்க. தாத்தா, யாருன்னு பார்த்தீங்களா? யார் நிரஞ்சன்? தாத்தா, உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நல்லா பாருங்க. டேய், இந்த கருத்துக்கு அந்த சமயம் பார்த்து கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டியா? தாத்தா அதை விடுங்க தாத்தா. வண்டியில் யார் போகிறான்னு பாருங்க தாத்தா. அட நம்ம அருண். பின்னாடி பார்த்தீங்களா தாத்தா? அட விடுடா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்டா இந்த காலத்து ஜென்ரேஷனில். வரட்டும் வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். டேய் நிரஞ்சன், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதடா, விடுறா, அவன் ஃப்ரெண்டாக இருக்கும்டா. நீங்கள் வேற தாத்தா, அன்னைக்கு 3 பேர் கடைக்கு வந்தாங்க. 3 பேர் 3 விதமான காரணத்தை சொல்கிறாங்க ஃப்ரெண்டானதுக்கு. விடு, இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நாளைக்கு சுஷிலாவை பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு ஜாமான் வாங்க வந்திருக்கோம். இவனை பார்த்துக்கிட்டு நீ ஏன் முறைச்சிக்கிட்டு இருக்க? வா. என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க? என்னப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இந்த படுபாதையை கட்டிக்கிட்டு ஒரே பிரச்சனை தான்ப்பா வீட்டில். என்னம்மா, என்ன பிரச்சனை? ஆமாப்பா, நேற்று ஒரே பிரச்சனைப்பா. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னதுலேருந்து ஒரே பிரச்சனைப்பா. நான் அப்படி பார்த்துருவேன், இப்படி பார்த்துருவேன். யானையை பூனை ஆக்கிடுவேன், பூனை யானை ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு கிடக்காருப்பா. சரி விடுங்க, என் கதையை பேசினா இன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நிரஞ்சன், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க தே. என்ன இங்கே ஜாமான் வாங்க வந்தீங்களா என்ன? ஆமாம், ஜாமான் தான் வாங்க வந்தோம். ஆமத்தே, நாளைக்கு சுஷிலாவை மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அதான் கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதான் ஷாப்பிங் வந்தேன். சுஷிலாவுக்கு முடிஞ்சிச்சுன்னா அடுத்து உனக்கு தானே? ஆமத்தே, நிறைய பொண்ணு வந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடைச்சா கட்டிக்கிட வேண்டியதான். ஜம்மா, பாயை மூடிட்டு இருக்க மாட்டியா? சரி, கோவப்படாத. எனக்கு கூட 2 சம்மந்தம் வந்துச்சு. பொண்ணு நல்ல வசதியான சம்மந்தம், நல்லா படிச்சிருக்கு. பொண்ணு நல்லா அழகாக இருந்துச்சு. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அழகா இருக்கிறவங்க சொல்லணும். அப்பா, நான் அழகா இல்லையா? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுப்பா? ஆமாம் மகளே, நானும் தான் மகளே. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை? ஆமாம், இவங்க பெரிய அழகு ராணி. நீங்கள் நாப்பில் பெரிய அழகு ராஜா வாங்கும். ஆமாம், நான் அழகு ராஜா தான். எனக்கு எத்தனை பிள்ளைங்க போட்டிட்டு வராங்கன்னு தெரியுமா? வருவாங்க, வந்துட்டு பாதியிலே திரும்பியும் போயிடுவாங்க. எனக்கு என்ன, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா தொழில் பார்க்குறேன், நல்ல வசதியாக தான் இருக்கும். வேற என்ன பிரச்சனை எங்களுக்கு? பிரச்சனை காசு பணத்தில் இல்லை, உங்கள் மூஞ்சில இருக்கு. என்ன என் மூஞ்சிக்கு என்ன? என் மூஞ்சி அழகாக தானே இருக்கு. உங்கள் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்து நீங்களாக தான் மெச்சிக்கணும். நீ வேணா பாரு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கல. நீங்கள் இல்லை, இந்த உலகத்தில் யார் நினைச்சாலும் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கல்யாணமே முடியாது. உனக்கு பொறாமையா மேலே? ஆமாம், உங்கள் மேலே பொறாமப்பட்டுட்டாலும்
நிரஞ்சன், அந்த பிள்ளைகிட்ட ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? பாவுண்டா அந்த பிள்ளையவும். நீங்க தான் நத்தா சொல்லிக்கணும் அவ பாவுன்னு. அவ வாயை பாத்தீங்களா? எனக்கு கல்யாணமே முடியாதுங்க. விடுடா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்டா, இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? நம்ம வீட்டுக்கு என்ன குறைச்சல்? நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு இவ எப்படி சொல்ல போச்சு? ஆமா ஆமா, அது பெரிய அரண்மனை. நீ சொன்னாலும் சொல்லனாலும் அது அரண்மனை தான். சரி நிரஞ்சன், ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போவோம். இப்படியே சண்டை போட்டுக்கிருந்தா எப்படி? போங்க போங்க. சரி வாங்க தாத்தா போலாம். உனக்காண்டி நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏண்டா அருண், எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான்டா போனேன். பண்ண யாரோட உன்னை வெயிட் பண்ண சொன்னது? கிளாஸுக்கு போகிறது உன்னோட வேலைன்னா வெயிட் பண்ணுறது என்னோட வேலை. வெயிட் பண்ணி தான் செய்வேன். உங்ககிட்ட பிடிச்சதே இந்த குறும்புத்தனமான பேச்சு தான். சரி சரி. ஆமாண்டா, இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொன்னேடா. ஐயோ, அப்படி சொல்லிட்டானா? சரிதான், காசு வேற எட்டும் இல்லையா இன்னைக்கு? என்ன அருணே திருன்னு முடிக்கிற? என்னாச்சு? நீ தானே சொன்ன? ஆமாம், நான் தான் சொன்னேன். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் அமௌண்ட் எட்டு வர மறந்துட்டேன். நாளைக்கு போகலாமா? சரி ஓகே. சரி வா, இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். ஐஸ்கிரீம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தடுமை பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம் எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சரி, அப்போனா என்ன சூடாக ஏதாவது சாப்பிடலாமா? எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. வா, அந்த கடையில் பிரியாணி நல்லாயிருக்கும், அங்கே போய் பிரியாணி சாப்பிடுவோம். சரி சரி வா போகலாம். கன்ஃபார்மாக நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போயே ஆகணும். இப்போ பிரியாணி சாப்பிடுவோம், கன்ஃபார்மாக நாளைக்கு நான் ஷாப்பிங் போயே ஆகணும். சரி சரி, எங்கே போக போகிற? ஷாப்பிங் தானே போகணும், கன்ஃபார்மாக போகலாம். வா, இப்போ பிரியாணி சாப்பிட போகலாம். சரி வா. ஏ சுஷிலா, நாளைக்கு வேற வீட்டுக்கு போற பிள்ளை இப்படி டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இப்படிலாம் போட்டுட்டு தெரிஞ்சா எப்படி சொல்லு? இப்போ அதுக்கு என்ன செய்ய சொல்ற? சுடிதாரு இல்லாட்டி சேலை ஏதாச்சும் கட்டி பழகிடி. ஏன்டி இப்படி சொன்னதை கேட்காம இருக்க? அம்மா, என்னமா செய்ய சொல்ற? இப்போ நான் வீட்டில் தானே இருக்கேன், அந்த வீட்டுக்கா போயிட்டேன். இப்போவே போக போறேன் நான். இல்லாட்டி போகும்போது நான் பார்த்துக்கிறேம்மா. புஷ்பா, பிள்ளையை திட்டாத புஷ்பா. பிள்ளைய திட்டாதானே என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ண விடுறீங்களா பிள்ளைய? சரி, இப்போ எதுக்கு அப்படி கத்துற? ஒரு அட்வைஸ் பண்ண விட மாட்டேன்றீங்க. அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது கிட்ட சொல்லி தர வேண்டாமா? நாளைக்கு போற வீட்டில் எப்படி வாழும் அந்த பிள்ளை? அதை பற்றி அதுக்கு கவலையே இல்லை உங்களுக்கு? ஏண்டி, கவலைப்படுறதுக்கு அந்த பிள்ளையை திட்டுறதுக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? மெதுவாக சொல்லு, அந்த பிள்ளைகிட்ட என்ன விவரம்னு சொல்லு, அந்த பிள்ளையை புரிஞ்சுக்கிடுவா. நீ எதுக்கு அந்த பிள்ளையை போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? இப்படித்தாங்க, நீ யாரையும் கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேன்றீங்க. இப்படித்தான் ஒருத்தன் என் பேச்சையே கேட்கறதே இல்லை. அருண் இந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கான், அவன் என் பேச்சை சுத்தமாக மதிக்கிறது கூட கிடையாது. உன்னை யார் மதிக்கலன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டோட தலைவியே நீ தான். அப்படியாங்க? இந்த வீட்டுக்கு தலைவி நான் தானா? ஆமாம், அந்த வீட்டோட குடும்ப தலைவியே நீ தான். உன் கையில் தான் மொத்த பொறுப்பு இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொன்னா தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்களே. ஆனால் உங்களை மாதிரி யாருமே பேசுறதே இல்லைங்க. எல்லாரும் என்கிட்ட சிடி சிடி நுழுதாங்க. நீங்க தான் என்கிட்ட அன்பா பேசுறீங்க. அம்மா, அப்பா உன்ட்ட அன்பாலாம் பேசல, உன்னை ஐசைக்காரு. அடிப்போடி, உனக்கு என்ன தெரியும்? என் புருஷனுக்கு தான் என்னை பத்தி எல்லாம் தெரியும். நீ தெரியும், எப்படியே நீ வாயை புலந்துக்கிட்டாரு. அப்பா உன்னை லேசா ஐஸ் வச்சு உன்னைய மயக்கிட்டாங்க. சீச்சி சுசிலா, அவளெல்லாம் நான் மயக்கலாம் இல்லைப்பா, உண்மையை தான் சொல்கிறேன். அப்படியாங்க? அப்படித்தாம்மா. சரிதான், இனிமேல் இந்த இடத்துல நிற்க முடியாது. 2 பேரும் பாச மழையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியதான். இனிமேல் இந்த காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுப்பா. ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. வண்டி எடு, ஜூட் கிளம்புடா சுசிலா.